ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோஜி சான் ஸ்கின் லைட்னிங் சோப் ரிவ்யூ பற்றி பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து இந்த சோப் ரிவ்யூ வந்து பார்த்துருக்கோம். இது வந்து நான் செகண்ட் டைம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இந்த சோப் வந்து ஃபிலிப்பைன்ஸில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது. இப்போ வந்து ரீசெண்டாக இந்தியாவில் கூட ட்ரெண்டிங்கில் வந்து இந்த சோப் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸில் வந்து பிக்மெண்டேஷன்ஸ், பிம்பிள்ஸ் இந்த மாதிரி இருந்தால் ரெடியூஸ் பண்ணுறதுக்கும், டேன்ஸ் வந்து கம்மி பண்ணுறதுக்கும், நம்மளோட ஸ்கின்னை வந்து லைட்டன் பண்ணுறதுக்கு இந்த சோப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை வந்து ஒரிஜினல் இல்லாமல் ஃபேக் ப்ராடக்ட் வந்து சேமுக்கு ஒரே மாதிரியே வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபேக் ப்ராடக்ட் இந்த மாதிரி வாங்கும்போது அது கலர் வந்து நார்மலாக வந்து ஆரஞ்சு கலரில் இந்த சோப் வந்து இருக்கும். ஃபேக் ப்ராடக்ட் வந்து இன்னுமே கொஞ்சம் டார்க் ஆரஞ்சு கலரில் வந்துருக்கும். ஸோ நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி நல்லா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. இந்த கோஜி சான் சோப்போட மெயின் பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின் பிரைட்டனிங் பண்ணுறது, டேன்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறதும், டார்க் ஸ்பாட், பிக்மெண்டேஷன் ஃபேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் மெலனின் ப்ரொடக்ஷன் வந்து ஓரளவு கண்ட்ரோல் பண்ணி ஹெல்த்தியான க்ளோயிங் ஸ்கின் நம்மளுக்கு வந்து கொடுக்கும். இந்த சோப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளீச்சிங் சோப் அந்த மாதிரி சொல்ல முடியாது. இது கோஜிக் ஆசிட் அப்படிங்கிறது நேச்சுரலான இன்கிரியன்ட் தான். நம்ம ஃபேஸில், பாடியில் வந்து இருக்க டேன்ஸ் ஆகட்டும், டல்னஸ், டார்க் பேச்சஸ் எல்லாத்தையுமே வந்து ரெகுலராக வந்து யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது கரெக்ட் பண்ணும். அது வந்து எக்ஸ்ஃபோலியேட்டிங் எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். அதாவது டெட் ஸ்கின்ஸை ரிமூவ் பண்ணி நமக்கு ஃப்ரெஷ்ஷான க்ளோயிங் ஸ்கின் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நல்லாவே இந்த சோப் வந்து யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது நமக்கு வந்து கொடுக்குது. அண்ட் இந்த கோஜி சான் சோப்பில் வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து இந்த பாக்ஸ்லேயே வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் மெயினான இன்க்ரீடியன்ட் அப்படின்னு பார்க்கும்போது கோஜிக் ஆசிட் இருக்குது, ட்ரீ ஆயில் இருக்குது, கோகோனட் ஆயில் வந்து இருக்குது. கோஜிக் ஆசிட் வந்து டார்க் ஸ்பாட்ஸ் வந்து கம்மி பண்ணும், பிளமிஷஸ், ஏஜிங் இந்த மாதிரி ரிங்கிள்ஸ், ஃபைனல்ஸ் வராமல் ஓரளவுக்கு வந்து ப்ரிவென்ட் பண்ணும். அண்ட் கோகோனட் ஆயில் வந்து ஸ்கின்க்கு பிரைட்டனிங் அண்ட் ஸ்கின்க்கு ஒரு மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட்டுமே வந்து கொடுக்கும். அண்ட் ட்ரீ ஆயில் வந்து ஸ்கின் வந்து ஆயிலியாக இருந்தாலும் சரி, இச்சி ஸ்கின், ட்ரை ஸ்கின் அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின் இந்த மாதிரி இருக்கிறவங்க யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு இரிட்டேஷன் இந்த மாதிரி வராமல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது எல்லாம் தான் வந்து இதில் மெயினான இன்கிரிடியன்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சோப்போட ப்ரைஸ் வந்து 65 கிராம் சோப் வந்து 2 சோப் இந்த மாதிரி நீங்கள் ஆன்லைனில் வாங்கும்போது 600 ருபீஸ் இந்த மாதிரி வந்து வருது. இதை வந்து சிங்கிள் சோப் இந்த மாதிரி நீங்கள் வேணுனாலும் வந்து ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் இந்த சோப் வந்து ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். அந்த ஐடியுமே உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ வேணும்னா செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த கோஜிக் ஆசிட் சோப் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். அதாவது ஃபேஸ் அண்ட் பாடியில் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் 20 to 30 செகண்ட்ஸ் இந்த மாதிரி விட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ணாலே போதும். ஸ்டார்ட் பண்ணும்போது டெய்லி ஒன்ஸ் இந்த மாதிரி போடுங்க. நல்லா வந்து உங்களுக்கு செட் ஆகிடுச்சு அப்படின்னு நீங்கள் ரெகுலராக வந்து கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதாவது அதிகமாக யூஸ் பண்ணும்போது ஒரு சிலருக்கு வந்து கோஜிக் ஆசிட் ஸ்ட்ராங்கான இன்கிரிடியன்ட் அப்படிங்கிறதுனால இரிட்டேஷன் இந்த மாதிரி வரலாம். இல்லைனா நம்ம ஸ்கின் வந்து ட்ரைனஸ் இந்த மாதிரி வரும். ஸோ ட்ரை ஸ்கின்னுக்குமே ஓரளவுக்கு தான் வந்து செட் ஆகுது. நான் இந்த சோப் வந்து ஒரு 7 days வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணதில் ஃபேஸ் அண்ட் நெக்கில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்தளவுக்கு 2 days வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் கொடுக்கல. ஆனால் 3rd day வந்து லைட்டாக வந்து க்ளோ நோட்டீஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. 5 daysக்கு அப்புறமா லைட்டாக வந்து எனக்கு டேன்ஸ் வந்து ரிமூவ் ஆன மாதிரி ஒரு தோணுச்சு. ஆனால் வந்து ட்ரை ஸ்கின்க்கு வந்து ஸ்கின் கம்பல்சரி நீங்கள் மாய்ஸ்சரைஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஏன்னா வந்து அந்தளவுக்கு வந்து செட் ஆகுது. ட்ரை ஸ்கின் வந்து இன்னுமே கொஞ்சம் ஓவர் ட்ரைங் ஃபீல் அந்த மாதிரி வந்து வருது. ஸோ யூஸ் பண்ணும்போது ட்ரையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் தேவைப்பட்டால் மாய்ஸ்சரைஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து யாருக்கு சூட்டபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டேன்ஸ் இருக்கவங்க, பிக்மெண்டேஷன்ஸ் இருக்கவங்க, ஆக்னே ஸ்கார்ஸ் வந்து ரிமூவ் பண்ணோம். அதே மாதிரி ஆயிலி ஸ்கின்னாக இருக்கட்டும், காம்பினேஷன் ஸ்கின் டைப்ஸு சூட்டபிளாக இருக்குது. அண்ட் இது வந்து போத் மென் அந்த மாதிரி 2 பேருமே சோப் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் அவாய்ட் பண்ண வேண்டியவங்க ட்ரை ஸ்கின் இருக்கவங்க, சென்சிட்டிவ் ஸ்கின் இந்த மாதிரி இருக்கவங்க, ஆல்ரெடி வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து பேச்சஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இரிட்டேஷன் இந்த மாதிரி இல்லை அப்படின்னு நீங்கள் ரெகுலராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிட்ஸாக இருக்கீங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, பிரஸ்ட் ஃபீடிங் உமன்ஸ் இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சோப் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டாக்டர் அட்வைஸ் கேட்டுட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது இதில் கோஜிக் ஆசிட் வந்து இருக்கனால ஒரு சிலருக்கும் ஸ்ட்ராங்கான இன்கிரிடியன்ட் அப்படிங்கிறனால இரிட்டேஷன், ரெட்னஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வரும். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டாக்டர் அட்வைஸ் கேட்டு தான் இந்த சோப் வந்து யூஸ் பண்ணணும். அண்ட் இந்த சோப் வந்து பார்த்திங்க அப்படி மார்னிங்கில் யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது ட்ரையாக இருக்குது அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் மாய்ஸ்சரைஸ் வந்து யூஸ் பண்ணணும். அதே மாதிரி மார்னிங் டைமில் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே பெட்டரான ரிசல்ட் வந்து இருக்கும். ஏன்னா வந்து சன் எக்ஸ்போஷர்னால ஸ்கின்ல வந்து ஏதாவது இரிட்டேஷன் இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் வந்து வரலாம். ஸோ யூஸ் பண்ணும்போது நீங்கள் மார்னிங் டைமில் சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ ஓவராலாக இந்த சோப் பற்றி சொல்லணும் அப்படின்னா இது வந்து கோஜி சான் சோப் வந்து ஓர்த் ட்ரைங் ப்ராடக்ட். அதாவது டேன்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காகட்டும், க்ளோவுக்கு, அதே மாதிரி பிக்மெண்டேஷன் ஃபேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஸ்கின் வந்து ட்ரை ஆகுது அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து மாய்ஸ்சரைஸ் வந்து யூஸ் பண்ணணும். ரிசல்ட் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருக்கும். அதே மாதிரி ஃபாஸ்ட் ஃபேர் ஸ்கின் அந்த மாதிரி எதிர்பார்க்கக்கூடாது. ஹெல்த்தியான ஈவனான ஸ்கின் டோன் நம்மளுக்கு வந்து கொடுக்கும். அண்ட் ஓரளவுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து ஸ்கின் ஓரளவுக்கு லைட்டாக வந்து க்ளோயிங்குமே நல்லாவே இந்த சோப் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குது. ஸோ மெயினாக பார்த்திங்க அப்படின்னா ஸ்கின் டல்னஸ் ஓரளவுக்கு நல்லாவே வந்து கம்மி பண்ணி ஸ்கின்க்கு வந்து ஈவனான ஸ்கின் டோன் கொடுக்கறதுக்கு இந்த சோப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ப்ராடக்ட் லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷன் டேக் பண்ணியிருக்கேன். நீ உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி பேஜ் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அண்ட் கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் ரிவ்யூ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கூடவே இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.